ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்தி மீன் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குல்ல. ஓகே, இதை செஞ்சு சாப்பிட்றப்ப எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போது நான் 1 கிலோ அளவுக்கு மத்தி மீன் நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு. அது கூட நமக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் அதிகமாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் தென் நான் மல்லித்தூள் அளவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய் தூள் அப்படின்றனால 4 ஸ்பூனும், மல்லித்தூள் 2 ஸ்பூனும், கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா பிரட்டிடலாம். கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆல்ரெடி மீன் மசாலா எப்படி நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்ற வீடியோ நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ எப்போவுமே அதில் தான் நான் செய்வேன். ஸோ உங்களுக்கு செய்து காட்டணுன்றதுக்காக நான் ஸ்பெஷலாக திரும்ப மசாலா கலந்து செய்கிறேன். கூடவே கொஞ்சமாக 1 கப் அளவுக்கு, அதாவது ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் 1 முட்டையை உடச்சி ஊற்றி கலந்துக்க போகிறேன். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு நல்ல ஒரு கோட்டிங்காக நம்ம சேர்த்துக்கிறோம். மாவு உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு பத்தலை, கையில் ஒட்டலை அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அதனால ஒன்றும் தப்பில்லை. கூடவே கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 hour அப்படியே வச்சு ஊற வச்சிடலாம். ஒரு பக்கம் எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. ஒரு 1/2 hour கழித்து நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஒவ்வொன்றா போட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துட வேண்டியது தான். எண்ணெய் ஒரு மிதமான சூட்டில் பார்த்துக்கோங்க. மிதமான சூட்டில் இருக்கும்போது இதை போட்டுக்கோங்க. ரொம்ப எண்ணெய் காஞ்சிருச்சு அப்படின்னா எண்ணெயில் போட்டோட்டே தீய ஆரம்பிச்சிடும். ஸோ பின்னாடி பக்கம் எல்லாமே கறிக்கிடும், உள்ளுக்குள்ளே வேகாமல் போயிடும். ஸோ அதுக்காக தான். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான மத்தி மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மத்தி மீன் ஃப்ரை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வேறு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தவறாமல் சேரும். சப்ஸ்கிரைப் மற்றும் இலவசம். தேங்க்யூ.